ஒரு சித்த யோகியின் சரிதை 2ஆம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். பிரணவ கீதம். நாபியில் இயங்கும் அதோமுக சுவாசம் மற்றும் அக்னி கலை ஆகிய இதன் செயல்கள் அனைத்தும் அடங்கிப்போய் சுரூபத்தின் வசம் சென்று அதன் சுய உணர்வினை பெறுகிறது. சுரூபத்தின் சக்தியை மேலும் வலுப்படுத்தி கொள்ள சாதகன் தன்னுடைய சுய முயற்சியில் வாக் மௌனத்தை தீவிரமாக்கி கொள்ளும்போது ஸ்வர சாத்தியம் என்கிற பேரானந்த அலைகளுக்குள் தெய்வீக குரலில் ஒலி ஒன்று ஆழ்ந்த எண்ணத்தின் மௌனத்தில் ஊடுருவி செல்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் பிரம்ம சிருஷ்டிக்கே காரணமான தெய்வீக ராகங்களில் இன்னிசை ஸ்வரங்கள் தபசின் உச்சியில் சாதகனுக்கு பேரானந்த நிலைகளை அளிக்கிறது. சர்வ பிரபஞ்சத்தையும் அதில் இயற்கையின் நியதிகளை தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அண்ட சராசரங்களின் துல்லியமான இயக்கங்கள் மற்றும் சகல உயிரினங்களின் அசைவிற்கும் அடிப்படையாக இருக்கும் அதுவே பிரணவ கீதம் என்பதாகும். கண்டசித்தி. மனிதனுடைய வெளிப்பேச்சின் வேகம் அவனுடைய மூச்சின் ஆற்றலை நாள்தோறும் விழுங்கிக் கொண்டே வருகிறது. சாதகன் மனோலயம் என்ற சாதனையை ஆழ்நிலை தியானத்தில் பயில்வதன் மூலம் தன்னுள் ஓய்வில்லாமல் தோன்றிக்கொண்டே இருக்கும் எண்ண ஓட்டங்களை சிறிது நேரம் ஓய்வு கொள்ள செய்வதால் பெருநாக்கில் வெள்ளமென சுழன்று கொண்டிருக்கும் வெளிப்பேச்சின் அலைகளை கட்டுப்படுத்த முடிகிறது. இதனால் உள்மூச்சின் செயலால் பெறப்படும் பிராண சக்தியின் ஆற்றலை சிறிது சிறிதாக தனக்குள் தக்க வைத்து கொள்ள முடிகிறது. இந்த சாதனையின் கலையே கண்டசித்தி என்பதாகும். கண்டசித்தியின் வெற்றியே பிரம்மனிஷ்டை என்ற சித்த யோகத்தின் உயர்ந்த நிலையை தனக்குள் தக்க வைத்து அதன் மூலம் மனிதனுடைய மனதில் உதிக்கும் எண்ணங்கள் சுரூபத்தின் வயப்பட்டதாக மாறிவிடுகிறது. நாத பிரம்மம். மனம் நிர்வாண நிலைக்குள் ஊடுருவி சுரூபத்தின் வசம் ஆழ்ந்து செல்ல செல்ல இதுநாள் வரை யோகி தன் வாழ்நாளிலேயே முற்றிலும் அறிந்திராத ஒரு புதிரான நாத பிரம்மத்தின் ஞான ஒளியானது சாதகனை நாட தொடங்குகிறது. யோகியின் இந்த தெய்வீக அனுபவமானது கனவு தேகத்தில் அனுபவிக்கும் நிலையை போன்ற விதமாகவே ஒத்துள்ளது. கனவு தேகத்தின் ஆற்றல்களை எல்லாம் யோகி ஜாக்கிரத நிலையிலேயே தன் சுய நினைவுடன் விழிப்புற செய்து நுண் உடலின் தன்மைகளை தன்னுள் ஸ்திரமாக்கி கொள்ளும்போது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சர்வ வியாபகமாய் எங்கும் எதிலும் நீக்கமற பரவி நிற்கும் சித்தத்தின் அடுக்குகள் மேல் அடுக்குகளாக புதைந்து கிடக்கும் அதன் அலைகளை தன்வயம் படுத்திக் கொள்கிறாள். அமரக்கவி சித்தேஸ்வரர் இவ்வாறுதான் சித்தத்தை தன்வயப்படுத்தி கொண்டு நாத பிரம்மம் அளிக்கும் ஞான ஒளியை தனக்குள் உணர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை இறைவனின் கருணையினால் அருளப்பட்டுள்ளார். ரசனா. மனோமௌனம். மனதின் அதிசூட்சும நிலைக்குள் ஆழ்ந்து செல்லும் தபோ நிஷ்டையின் நிலையிலே மனோமௌனம் என்பதாகும். மனோமௌனத்தின் ஆழமே ரசனா என அழைக்கப்படுகிறது. மூலாதாரத்தில் ஓய்வு கொண்டிருக்கும் மூலப்பிராணனின் மாத்ருகா மாத்திரை என்ற பிராண சக்தியின் ஆற்றல், அதாவது அதன் உள்நோக்கி பாயும் ஆற்றலை நம்முடைய மூச்சின் ஓட்டத்தினிடையே நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதற்கு இணையாகும். இதனால் சாதாரண மனிதனிடம் அன்றாடம் அவன் விடும் மூச்சுக்காற்றின் மூலம் ஒவ்வொரு வினாடி நேரமும் வீணாகி போய்க் கொண்டிருக்கும் பிரணாஷயம் என்ற பிராண சக்தியின் நாசனம் உடலில் தடுக்கப்பட்டு இனி யோகி எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் பிராண சக்தியின் வளர்ச்சியை நாள்தோறும் பெற்றுக்கொள்ளும் விதமாக மாறிவிடுகிறது. ஞான திருஷ்டி. ரசனா என யோக சாஸ்திர நூல்களில் அழைக்கப்படும் இந்த சாதனையின் கலையே ஏகாக்கிர சித்தம் என்ற நிலையும் தனக்குள் தரித்து கொள்ளும் விதமாகவும் அதே சமயம் இந்த சர்வ சிருஷ்டி பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிரகிருதியின் அனைத்து இரகசியங்களையும் சாதகனுக்கு அம்பலமாக்கி பேரறிவு மற்றும் சர்வ சக்தியின் வலிமை ஆகிய இவ்விரண்டையும் சித்தி பெற்ற யோகியின் சொந்த உடைமையாக நிரந்தரமாக மாற்றி வைத்து விடுகிறது.
யோகத்தின் இந்த உன்னத நிலையை தரித்து கொள்வதே ஞான திருஷ்டி என்பதாகும். சித்தர்கள், யோகிகள், மகான்கள் 14 லோகங்களிலும் நடக்கும் விஷயங்களையும் அதுபோல கடந்த காலங்களில் நடந்து முடிந்த விஷயங்களையும் அதுபோல் இனி வருங்காலங்களில் நடக்கவிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஞான திருஷ்டியின் வாயிலாக அறிந்து கொள்கிறார்கள். நாபி, இரு கண்டம் ஆகிய உயிரின் மர்மமான போக்குடைய இந்த நிலைகளை யோகிகள் தங்களுடைய சொரூபத்தில் தரித்து கொண்டால் ஒழிய இத்தகைய அபூர்வமான யோக சாதனைகளை நிகழ்த்த இயலாது என்பது திண்ணம். ரசனா என்ற நாதோபாசனையின் யோக சித்தியை அடைந்தாலொழிய புதிரான தெய்வத்தின் குரல் சாதகனை நாடி வராது. அல்லது மனோமௌனத்தின் உச்சத்தில் சென்று பூரணமாக அந்நிலையில் வயப்பட்டால் ஒழிய சூட்சும ஒளியை உணர்ந்து கொள்ள முடியாது. சூரிய கலையின் எழுச்சியை சாதகன் அந்நிலையில்தான் தரித்து கொண்டு மெல்ல மெல்ல அதன் ஆதிக்கத்தில் நிதானமாக ஆழ்ந்து சென்று தெய்வீகம் அளிக்கும் சாஸ்வத பதம் நித்திய சுகம் என்ற திவ்ய நிலையை தொடுகிறான். இந்த நிலையில்தான் சாதகன் சடலத்தின் கோர பிடியை தாங்கி நிற்கும் ஜுடத்தை பூரணமாக வெற்றி கண்டு அதன் நின்று மீண்டும் என்றைக்கும் சாஸ்வதமாக நிலைத்து நிற்கும் சிரஞ்சீவி என்ற ஒப்பற்ற நிலையை பெற்றுக்கொள்கிறான். அமரகவி விளக்கும் முறைகள். நாதோபாசனையை தவிர ஏனைய யோகத்தின் வழிமுறைகள் அனைத்தும் உடல் தத்துவத்தின் இயக்கத்திற்குள் ஆழ்ந்து ஊடுருவி செல்லவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விஷயமாகும். மனித வாழ்க்கையின் மர்மங்கள் அனைத்தும் சித்த விருத்தி என்ற அதன் சுழலில் பலமாக சிக்குண்டு கிடக்கிறது. சித்த விருத்தியை தீனி போட்டு வளர்த்து கொண்டு வருவது வெளிப்பார்வையின் சலனமாகும். எனவே மனிதன் சித்த விருத்தி நிரோதம் என்ற நிலையை அடைந்தாலொழிய அவனுடைய மேன்மைக்கு எந்த ஒரு நல்வழியும் பிறக்காது என்பது உறுதி. கேவல கும்பகம் என்ற யோகத்தின் சித்தி விருத்தி நிரோதம் என்ற சாதனையின் வழியாக பெற்றுக்கொள்ளும் முறையாகும். கேவல கும்பகத்தின் சாதகன் இரட்டை சுவாசம் எனும் தேக நினைவிலும் அதே சமயம் தேவ நினைவிலும் மாறி மாறி நிற்கின்ற இந்த சாதனையே தெய்வீகத்திற்குரிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளவும் அதே நேரத்தில் மண்ணுலக நினைவிலும் இருப்பதற்கு உதவி புரிகிறது. இதனால் மனோவேகம் என்ற மனதின் எழும் புயல் வேக நினைவுகள் அனைத்தும் தொலைந்து போய் மனோசாந்தி என்ற நிலையை எட்டி பிடிக்க முடிகிறது. ஆத்மனின் எதிரொலி. மனிதனுடைய மண்ணுலக ஜீவித வாழ்க்கை என்பது ஷட் சக்கரங்களின் இயக்கத்தினால் சிக்குண்டு அயோமயம் ஆகி போய் உள்ளதால் எண்ணம் மற்றும் பேச்சு இவை இரண்டும் திசை மாறி போய் உள்ளது. இதனால் மனிதன் தன்னுடைய தேகத்தின் ஆற்றல்களை எல்லாம் இழந்துள்ளான். எனவே மனிதன் எப்போதும் பேச்சை தன்வயப்படுத்தி அதன் சூட்சும ஓட்டங்களை எல்லாம் வீணாகி போய் விடாமல் தனக்குள் தடுத்து நிறுத்தி அதனை பிராண சக்தியின் ஆற்றலுடன் ஒருங்கிணைக்கும் போது ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை தனக்குள் உணர்ந்து கொள்கிறான். அதுதான் ஆத்மனின் எதிரொலி ஆகும். எண்ணம் மற்றும் பேச்சு இவை இரண்டும் மனிதனிடம் ஒருங்கிணைந்து போகும் அந்த நிலையே அகம் எனப்படுகிறது. ராஜயோகத்தின் வழிமுறைகளே மனோ விருத்தி நாசனம் என்ற நிலையை அளிக்க வல்லது. அமரகவி ராஜ யோகத்தின் வழிகளை பின்பற்றியே மகத்தான யோக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். அமரகவி மனோவிருத்தி நாசத்தின் மூலமாகவே பேச்சின் ஆழத்திற்கு சென்று அதனை வாக் மௌனத்தின் மூலமாக வெற்றி கண்டு நாதத்தின் ஒளியை தனக்குள் தக்க வைத்து கொள்ளும் ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தியுள்ளார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமானால் வாக் பீஜம் என்பது நாத ஒளி ஆகும். மனதின் அதிசூட்சும நிலை என்பது விஞ்ஞான கலை என்பதற்கு ஒப்பாகும். நன்றி, வணக்கம்.